அனைவருக்கும் வணக்கங்க. நான் கீர்த்தனா ராஜமாணிக்கம். இன்றைக்கி நம்ம பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காக்கைக்கு உணவு வைக்கும்போது செய்யக்கூடாத தவறுகள் என்னென்ன, மீறினால் ஏழேழு ஜென்ம பாவங்களும் நம்மை சுற்றிடுங்க. அதனால் நீங்கள் காக்கைக்கு உணவு வச்சுக்கிறீங்க அப்படின்னா இந்த தவறுகளை நீங்கள் நிச்சயமாக செய்யவே கூடாது. அது என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. காகம் அப்படின்னாலே நமக்கு நம் முன்னோர்கள் தான் நினைவுகளுக்கு வருவாங்க. இறந்த நம்முடைய ஆத்மாக்கள் காகத்தின் ரூபத்தில் தான் நம்முடைய பூமிக்கு வருவதாக சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த யமலோகத்தில் வாசலில் யமனுக்கு வாகனமாக இருப்பது இந்த காகம் தாங்க சில குறிப்புகள் சொல்லுது. அதுபோலவே சனி பகவானுக்கும் வாகனமாக இருப்பது இந்த காகம்தான். இப்படி பல சாஸ்திரத்தின் அடிப்படையில் முன்னுரிமை பெற்றுள்ளது இந்த காகம். இப்படிப்பட்ட காகத்துக்கு நாம் சாதம் வைக்கும்போது செய்யக்கூடாத தவறுகள் என்பதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, எச்சில் சாப்பாடு. காகத்துக்கு சாதம் வைக்கும்போது எச்சில் சாப்பாட்டை வைக்கவே கூடாது. சாப்பிட்டு முடிந்த மீதம் இருக்கும் எச்சில் சாப்பாடாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வீதியில் தெரு நாய்களுக்கு வைக்கலாம். நாய்கள் சாப்பிடலாம் எச்சில் சாப்பாட்டை. ஆனால் காகம் சாப்பிடவே கூடாது. இந்த காகத்துக்கும் பசுமாட்டிற்கும் எச்சில் சாப்பாட்டை நம்ம போடவே கூடாதுங்க. காகமும் பசுமாடும் எச்சில் இலைகளை அது தானாகவே சாப்பிட்டால் அதன் மூலம் நமக்கு எந்த தோஷமும் ஏற்படாது. ஆனால் நம்ம கையில் சாதத்தை காகத்துக்கோ இல்லை பசுக்கோ வச்சிட்டோம் அப்படின்னா அது தீராத பாவத்துக்கு சமமாக கருதப்படுகிறது. இந்த 2 உயிரினங்களுக்கு கொடுப்பது மிகவும் தவறு. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, உடல் அளவில் சுத்தம் இல்லாதவர்கள் காகத்துக்கு சாதம் வைக்கவே கூடாது. பெண்கள் மாதவிடாய் காலத்தில் சாதத்தை வைக்கக்கூடாது. இதே மாதிரி அசைவ சாப்பாட்டையும் உங்களுடைய கைகளால் காகத்துக்கு வைக்கவே கூடாது. முன்பாகவே ஊற வைத்த அரிசி வைக்கலாம், இல்லை பிஸ்கெட், நீங்கள் அசைவ செய்கிற அன்னைக்கு பிஸ்கெட் வைக்கலாம், சாதம் வைக்கலாம். ஆனால் அசைவ சாப்பாட்டை நீங்கள் வைக்கவே கூடாது. ஒருபோதும் அசைவ சாப்பாட்டை காகத்துக்கு கொடுக்காதீர்கள். உங்கள் வீட்டுக்கு முன்னாடி காகங்கள் கரைந்தால் அந்த வீட்டிற்கு விருந்தாளிகள் வருவதாகவும் அர்த்தம். கிழக்கு பகுதியில் காகம் கத்துச்சு அப்படின்னா, தெற்கு பகுதியிலும் கிழக்கு பகுதியில் காகத்துக்கு கத்துச்சு அப்படின்னா அது நம்ம வீட்டுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு அறிகுறியாகவே கருதப்படுகிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, புதிய முயற்சிகளில் நமக்கு வெற்றி கிடைக்கும். அதாவது நம்ம வீட்டுக்கு சுப லாபமும் ஏற்படும், சுப நிகழ்ச்சிகளும் நடைபெறும். அதுக்கப்புறம் தென்மேற்கு பகுதியில் காகம் கரைந்தால் அது உங்கள் வீட்டிற்கு பண வரவை கொடுக்கும் என்றும் சாஸ்திரங்கள் சொல்லுகின்றது. தென்கிழக்கு பகுதியில் இருந்துச்சு காகம் கரைந்தது அப்படின்னா எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். மேற்கு பகுதியில் கரைந்தால் மழைக்கான அறிகுறியாக கருதப்படுகிறது. வடகிழக்கு, வடமேற்கு, வடக்கு இந்த திசையில் காகம் கரைந்தது அப்படின்னா அது உங்களுக்கான எதிர்பாராத நஷ்டத்தை உண்டாக்க போகிறது அப்படிங்கிற அறிகுறியாகவே கருதப்படுகிறது. எல்லா விஷயங்களிலும் கொஞ்சம் ஜாக்கிரதை வேண்டும் என்பதற்கான அறிகுறியாகவே கருதப்படுகிறது. உங்களுடைய வீட்டில் காகம் எந்த திசையில் கரையுது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு நல்லதையும் தீமையையும் உணர்த்துகிறதா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு சாஸ்திர ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு, உங்களுக்கு ஏதாவது பதிவு தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்குண்டான பதிவை நான் உங்களுக்காக கொடுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன். அது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக சேரும். நீங்களும் பயன்பெறலாம். மீண்டும் வேறொரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.